பாத்ரூமுக்கு தேவையான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கதவு. இந்த கதவு இல்லைன்னு வைங்களேன் நாரி போயிடும் நாரி. அதனால பாத்ரூமுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் கதவு. கதவு எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு கதவோட தாழ்பால் ரொம்ப முக்கியம். ஏன்னா சில டைம் நம்ம உள்ள தாழ்பால் விடாம போயிட்டோம்னா அப்புறம் மான மரியாதைலாம் போயிடும்ல. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இந்த லைட் பாத்தீங்கன்னா இங்க சுவிட்ச் இருக்கும். லைட்டை போட்டா ஆன் ஆகும், ஆஃப் பண்ணா ஆஃப் ஆகும். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் மகாகவி பாரதிதாசன் மாஸ்டர் ரஜினி ராஜா. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா பாத்ரூம் டூர், கழிவறை சுற்றுலா. இதை பற்றி வந்து தாய் கழிவு அர்ச்சனாலேருந்து சஃபிசோன்லேருந்து நம்ம சிம்பிள் தாதாலேருந்து எல்லாருமே போட்டுருக்காங்க. சரி நம்மளும் போட்டுருமே, நம்ம வீட்லேயும் பாத்ரூம் இருக்குது, அது எப்படி இருக்குங்கிறது ஒரு டூர் மாதிரி போயிட்டு இருக்கோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணிவிடுங்க. அப்படியே ஜாயின் பட்டனை எனேபிள் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் கொஞ்சம் பார்த்துட்டு போயிடுங்க. இப்போ நம்ம வந்து போகலாம். போகிறதுக்கு முன்னாடி பார்த்துங்க, கிட்டத்தட்ட 3 கோடி ரூபாயில் 1 ஏக்கர் நிலப்பரப்பில் இது வந்து இந்த வீடை வந்து கட்டியிருக்கேன். வேறு வழியில் நீங்கள் நம்பி தான் தீரணும். இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து இது வந்து சாமி ரூம்பு. இது சாமி ரூம் டூராக கூட நீங்கள் வச்சுக்கலாம். இது வந்து ஃப்ரிட்ஜு, 12 லட்சம் ரூபாயில் இந்த ஃப்ரிட்ஜ் வாங்கியிருக்கேன். இந்த ஃப்ரிட்ஜில் வந்து ஹைட்டில் என்னென்ன இருக்குன்னு பார்த்துக்கங்க. இது வந்து கப்போர்டு டூரு. இது வந்து கிட்டத்தட்ட 37 லட்சம் ரூபாயில். இப்போ இதை பார்த்தீங்கன்னா இதான் வந்து கிச்சன் டூர். என்னோடய கிச்சன் கிட்டத்தட்ட 16 லட்சம் ரூபாயில் செலவு பண்ணி அப்படியே ஃபாரின் அளவுக்கு நான் வச்சுருக்கேன். நீங்களே பாருங்கள். கப்போர்டு இதெல்லாம் வந்து ஃபாரினில் மட்டும்தான் இப்படி இருக்கும், நம்ம இந்தியாவில் இப்படி தான் இருக்காது. எவ்வளோ சுத்தமாக இருக்குது பார்த்தீங்களா? இதெல்லாம் வந்து கிச்சன் டூர் அருமையாக இருக்கும் பாருங்கள். குப்பை ஒரு சின்ன தூசு கூட உங்கள் கண்ணில் படாது. இப்போ நம்ம போகிறது என்ன டூர்? கழிவறை சுற்றுலா, பாத்ரூம் டூர் தான் நம்ம இப்போ போகிறோம். பாருங்கள், இதுதான் 500க்கு 500 ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டியிருக்கேன் பாத்ரூம். பார்த்தீங்களா? பாத்ரூம்லேருந்து ஒரு நாற்றம் வந்து வெளியில் போகணுங்கிறதுக்காக ஒரு ஜன்னல். இந்த பாத்ரூம்குள்ளார வந்தாலே மூக்கு மேலே கை வைக்கிற அளவுக்கு கம 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 கமன்னு இருக்கும் பாருங்கள். ஃபாரின் டைப்பில் பாத்ரூம் உட்காந்து போகிறதுக்காகவே வச்சுருக்கோம். பைப் வந்து கையை நீட்டினாதான் தண்ணி வராது, திறந்தாதான் தண்ணி வரும். பாருங்கள், சல்லுன்னு வருது பாருங்கள், எப்படி வருதுன்னு பாருங்கள். இந்த மாதிரி அருமையாக இருக்குது பார்த்தீங்கன்னா கழிவறை சுற்றுலா. இதிலே பார்த்தீங்கன்னா அடுத்தது வந்து பாத்ரூம் குளியலறை. பார்த்தீங்கன்னா குளியலறை பார்த்தீங்கன்னா இது வந்து 1000க்கு 1000 ஸ்கொயர் ஃபீட்டில் வச்சுருக்கேன். படிக்கட்டுக்கு கீழே மேலே வந்து ஒரு 10 மாடி பில்டிங் வேறு கட்டியிருக்கு. பாருங்கள் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? எப்படி சுத்தமாக இருக்குது பார்த்தீங்களா? எங்கேயுமே வந்து குளிச்ச இது பார்த்தீங்கன்னா சோப்பு தனித்தனியாக சோப்பு இருக்குது, இங்கே ஷாம்பு இருக்குது. நாங்கள் வந்து எல்லாத்தையும் லெட்டியில் வச்சுருக்க மாட்டோம், எல்லாத்தையும் தனித்தனியாக தான் வச்சுருக்கோம். இங்கேயும் இப்போ இது போட்டிருக்கோம், ஹைடெக்கில் லைட் போட்டிருக்கோம். பாருங்கள், மேலே ஷவர்லேயும் குளிச்சிக்கலாம், கீழே உட்காந்தும் குளிச்சிக்கலாம், படுத்துக்கிட்டும் குளிச்சிக்கலாம். அந்த மாதிரி அப்படியே பேக்கில் வந்தீங்கன்னா வச்சுக்கிங்க, இதுதான் பின்வாசல் டூர், பேக் டூர். பாருங்கள், கிட்டத்தட்ட 7 கோடி ரூபாயில கட்டியிருக்க பில்டிங் இது. 1 கோடி நீ பார்த்த? ஆமாப்பா, 1 கோடி. இந்த இத்து போன 4 வாழைத்தாருக்கு 1 கோடி ரூபாய். 1 கோடி. போய் சாம்பார் சோறு தின்னு போ. என்ன ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் வந்து பாத்ரூம் டூரு, ஃப்ரிட்ஜ் டூரு எல்லாம் போட்டாங்க. நான் வந்து அதுக்கு மேலே ஒரு படி போய் எல்லா டூரையும் நான் உங்களுக்கு காட்டிட்டேன். எப்படி இருந்தது? இன்னும் இந்த டூர்னு காட்டியிருக்காங்க. இன்னும் ஒரு 2-3 டூர் தான் காட்டல. அடுத்தது வந்து யாராவது இந்த ஃபர்ஸ்ட் நைட் டூர்னு ஒன்று காட்டினாலும் காட்டுவாங்க. அதையும் யார் போகிறான்னு கூடிய சீக்கிரம் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லை காந்த ஏற்றுதா அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் தெரிவிச்சிருங்க. நன்றி, வணக்கம்.